அண்மைச் செய்தி. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இது தொடர்பாக மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் திவால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இவர் பொறுப்பு டிஜிபியாக செயல்படுவார் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் வரதராஜன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவத்சவா தலைமையிலான முதல் அமர்வில் இன்று முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீட்டில் தற்காலிக அடிப்படையில் டிஜிபி நியமிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமித்தது சட்டவிரோதம் என்றும் இது சம்பந்தமாக தாக்கல் செய்த அவசர வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் இது தொடர்பாக வழக்கு எண்ணிடப்பட்டு விசாரணைக்கு வரும்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.